இப்போ ராட்சசன் வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு த்ரில்லர்ஸ்க்கு ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி அது. அதை தாண்டி ஒன்று பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதே சமயத்தில் அந்த ஜானர் திருப்பி தொடணுமா இல்லை தொடக்கூடாதாங்கிற ஒரு பயம் எனக்குள்ளேயும் இருந்தது. பட் இந்த கதை கேட்கும்போது அந்த ஜானர் மறுபடியும் தொடும்போது கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே, இது த்ரில்லராக இருந்தாலும் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் பற்றி ஒரு கதையாக இருந்தாலும் ராட்சசன் கிட்ட இருந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. அது த்ரில்லருங்கிறதுனால என்னால் அதை இன்னைக்கு சொல்ல முடியாது. பட் ரொம்ப பேசிக்காக இப்போ நீங்கள் பார்க்கும்போது பேசிக்கான விஷயங்கள் இப்போயே நீங்கள் பார்த்துடலாம். என்னன்னா கில்லர் யாருங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ அது வந்து செல்வராகவன் சார் தான் படத்தோட வில்லன். ஸோ ராட்சசன் அது கிடையாது. ராட்சசன்ல கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் கதையை ஆடியன்ஸ்க்கு. ஸோ இதில் அது முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டோம் டீசர் ட்ரெய்லர்லயே. ஸோ அது வந்து ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கும் இந்த கதைக்கு. அங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆக்டரா பர்ஃபார்மன்ஸாகவும் சரி பாடி லாங்குவேஜாகவும் சரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காப் இது. அருண் வந்து ஒரு சினிமா ஆசை உள்ள ஒருத்தன். சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் தான் போய் போலீஸாக சேர்ந்தான். அவனுக்கு போலீஸில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அவனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரனோட பாடி லாங்குவேஜே இருக்காது. அது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது ஒரு ஸ்டிஃப்னஸ் வருவாங்க பாடியில், கண்டிப்பாக வரும். அது ஆக்சுவலாக அது வந்து அங்கே இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த கதையில் இவன் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தன் தான். ஓகே. ஸோ ஒரு தமிழ்நாடு போலீஸ் சேர்ந்துட்டு அப்புறமா ஐபிஎஸ் படித்த ஒருத்தன். ஓகே. அதுக்கப்புறம் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறான். ஸோ பாடி லாங்குவேஜாகவே கொஞ்சம் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும்.